புலியை பார்த்த உடனே பயப்படுகின்றது. புலியின் உடல்ல இருந்து அந்த வேகமான உணர்வுகளை மான் சுவாசிக்கின்றது. மூஷிக வாகனா, அந்த வேகமான உணர்வை சுவாசிச்சு அந்த புலியின் உணர்வு கொண்டு அதனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள எண்ணி ஓடுகின்றது. அப்போ அந்த புலியின் உணர்வுகள் அனைத்தும் இந்த மானான சாந்தமான உணர்வுகளே இது இடம் பிடித்து விடுகின்றது. ஒரு எலி தனக்கு வேண்டிய வசதிக்காக மற்ற இடங்களை வங்கிட்டு தனக்கு வசதியை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றது. இதை போல புலியின் உணர்வை மான் நுகரப்படும் போது இந்த வசதியை அந்த மான் உடலுக்குள் போய் புலியின் உணர்வுகள் அனைத்தும் இடம் பிடித்துக் கொள்கின்றது. ஆக மானின் அந்த சார்ந்த உணர்வுகள் எல்லாம் செயலற்றதாகி விடுகின்றது. அப்போ மூஷிக வாகன இன்றைய செயல் அதனிடமிருந்து காத்துக்கொள்ள புலியை எண்ணி தனக்குள் எடுத்துக்கொண்டது. பின் அதே புலியின் உணர்வு இதுக்குள் ஆனவனே புலியின் உணர்வு கூடாமே மானின் உடலுக்குள் இடம் பிடித்து விடுகின்றது. மான் இறந்த பின் இந்த புலியின் உடலுக்குள் வந்து அந்த புலியின் உடலுக்குள் வந்து விடுகின்றது. பின் இந்த மானோட உயிராத்மா புலியாக பிறக்கின்றது. இப்போ மூஷிக வாகனா, கணங்களுக்கு அதிபதி கணபதி. அப்போ அது புலியுடைய உணர்வு இதனுடைய கணங்களுக்கு அதிபதியாக இருந்து அதனிடமிருந்து காத்துக்கொள்ள அதன் அதிபதியாக அன்றைய செயல் நாளைய சரீரமாக புலியாக உருவாக்குகின்றது. இப்போ நாமும் ஒரு பையன் மேல அன்பா இருக்கிறோம், மூஷிக வாகனா உதவி செய்கிறோம். அடுத்தபடி ஒரு பையன் சொன்னபடி கேட்கல, சுவாசிக்கிறோம். அப்போ இவன் அயோக்கியத்தனம் நான் எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறான்ங்கிற நிலையில கோபமான நிலைகளை சுவாசிச்சு அவன் இருக்கிற கோபத்தை அவன் மேல வெறுப்பான எண்ணங்கள் எடுத்து சுவாசிச்சு வேகமாக செல்லுகின்ற மூஷிக வாகனா. அப்போ அந்த காரமான உணர்வுகள் என் நல்ல குணத்துக்குள் இடம் பிடித்துக் கொள்கின்றது. அப்போ காளி கோயில என்ன வைத்திருக்கின்றார்கள்? புலி. ஆக எனக்கு கோபம் வரும்போது நான் சுவாசித்த அந்த கோபமான உணர்வு என் உயிருக்குள் அந்த சக்தியாக இயங்குகின்றது. அப்ப காளி ஆகின்றது. அப்ப காளியான அந்த உணர்ச்சிகள் ஆன உடனே காளி கோயில் அரிசி கண்ணெல்லாம் சிவந்து போட்டு கொடூரமா காக்கும் நிறைய காட்டுகின்றான். அப்ப அவன் பையன் சொன்ன அந்த கோபம் அவன் மேல கோபம் வரும்போது அந்த உணர்வில் மூஷிக வாகன சுவாசித்த உடனே இந்த காளியாக அந்த சக்தி வேலை செய்கின்றது. சிவன் என்ன செய்யறான்? ருத்ரதாண்டவம் ஆடுகின்றது. இதுதான் உடனே நான் பார்க்கிறேன்னு சொல்லி போட்டு உடலான சிவம் ருத்ரதாண்டவம் ஆடுகின்றது. ஆனால் அந்த காளியுடைய சக்தி கண்கள் சிவக்கின்றன. அந்த உணர்வின் தன்மை தனக்குள் இயக்குகின்றது. ஆக புலி என்ன செய்கின்றது? தனக்கு இரக்கமற்ற நிலைகள் ஒன்றை வீழ்த்துகின்றது. ஆக இந்த கோபமான உணர்வுகள் இந்த உயிரான நிலைகளுக்கு அந்த சக்தி ஏற்படும் போது இரக்கமற்ற தன் குழந்தை என்று பார்க்காதபடி அவனை உதைக்க செய்கின்றது. ஆனால் அவன் அடிக்க ஐயோ அடியான இன்னும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அடிக்கின்றோம். அப்ப புலி என்ன செய்து தன் பசியை போக்க இரக்கமற்ற அதை கொள்ளுகின்றது. அதே போலதான் இதனின் உணர்வுடைய நிலைகள் நாம் மனிதனாக இருக்கப்படும் போது அடிக்கடி நாம காளியாக எண்ணி இதனால் அந்த புலிதான் மூஷிக வாகனா. இங்க விநாயகர் பக்கம் என்னது? எலி. ஆக இந்த எலி என்ன செய்து வங்கிட்டுக் கொள்கின்றது. இப்ப நாம் ஆத்திரமாக வரும்போது இந்த புலியான அந்த கார உணர்வுகள் இடம் பிடித்து என்னை அங்கே வீழ்த்தி விடுகின்றது. இங்க நிலையும் அங்கே அவனை அடித்து நாம ரசிக்கின்றோம். அந்த ரசித்த உணர்வுகள் என் உடலுக்குள் சென்று நல்ல குணங்கள் எல்லாம் செயலாக்காதபடி அதை இயக்க சக்தியை குறைத்து விடுகின்றது. அப்ப என் உடல் என்ன செய்து இரத்த கொதிப்பு வருது, கைகால் குடைச்சல் வருது. அவனை அடிக்கும் போது எவ்வளவு வேதனைப்பட்டனும் அந்த உணர்வுகள் இடுப்பு வலி, மேல் வலி, தலைவலி எல்லா வலியும் வந்து விடுகின்றது என்ற இந்த உண்மையுடைய நிலைகளை நாம் உணர்த்துவதற்குத்தான் காளி கோயில்ல புலியை போட்டு காமிச்சிருக்கிறாங்கன்னா நாம் என்ன செய்யறோம்? என் காளியை நீ சமந்துட்டு வந்த, அதனால உனக்கு 2 ஆடு கடா 2 இது கொடுத்து உன்னைய திருப்திப்படுத்துறேன்னு சொல்லி போட்டு அங்கே செய்கின்றனர். இப்போ ஆக இந்த மனித வாழ்க்கையில் இன்று நாம் மூஷிக வாகனா ஒருவனை அழித்திட வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் எண்ணினால் அந்த உணர்வின் சக்தி நம் உடலுக்குள் நம்மை எப்படி அழிக்கின்றது, நோயாக மாறி உடலை எப்படி உருமாறச் செய்கின்றது. இரத்த கொதிப்பு வந்து அழிச்சிது, கை காலெல்லாம் சுண்டி போகுது, மூளையில் ரத்தம் ஆகி போச்சு, கை கால் எல்லாம் கண் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகுது, கண்ணை ஒரு பக்கம் எடுத்துட்டு போகுது, கால் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகுது, கை ஒரு பக்கம் எடுத்துட்டு போகுது. இப்ப இந்த ரத்த கொதிப்பு வரவங்களுக்கு எல்லாம் பாருங்க கோபம் முன்னாடி வரும். அப்ப அவங்க காளியாக மாறுறாங்க. அப்ப நாம் என்ன செய்யறாங்க? அடுத்தாப்புடி புலியா பிறப்போம்னு உறுதி. இதுக்குதான் இங்க மூஷிக வாகனான விநாயகருக்கு முன்னாடி நாம் எதையெல்லாம் சேர்க்கிறோம் இது வினையாகி அது நாயகனாக அடுத்த உடலை உனக்கு உருவாகும் விநாயகா
எந்த இந்த உண்மையுடைய நிலையில் சூட்சமத்தில் நடப்பதை இதை காட்டி நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு மிருகத்தினை கொண்டு வலுகொண்ட நிலையானோம். அதில் வடிக்கப்பட்ட மனிதன் எண்ணம் கொண்டு நாம் இணைக்கு நாயகனாக மனித உடலை பெற்றோம் என்ற இந்த உண்மையினை நாம் உணர்த்துவதற்கு சூட்சமத்தில் நடப்பதை நமக்குள் தெரிந்து கொள்வதற்கு அரசையும் வேம்பை வைத்தார். அப்போ இப்ப மாரியம்மன் கோயில்ல வேப்ப மரம் சலவிருட்சமாக வைத்துள்ளார். இப்ப வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும், நாம் சந்தோஷமாக இருந்தாலும் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா என்கிட்ட வந்து நண்பர்கள் இப்ப இங்க சாமி கும்பிட வரவங்க என்ன செய்யணும், எனக்கு கஷ்டமா இருக்குங்க, எனக்கு இப்படி இருக்குங்க, அப்படி கஷ்டமா இருக்குன்னு நான் கேட்டா போறோம். அவங்களுக்கு கூர்மையா கவனிச்சு கேட்டேன்னா போற அத்தனை பேர் கஷ்டமும் ஏன் உடம்புக்குள்ள உண்டு. அப்புறம் எனக்கு இடுப்பு வலி, கைகால் வலி எல்லாம் வந்து அப்ப என்ன செய்யறோம், இதுக்கு பேர் மாறி. வாழ்க்கையில் ஒருவர் துன்பப்படுகிறார் என்றால் அதை கூர்ந்து கவனித்தால் அந்த உணர்வின் தன்மை மாறி அந்த கசப்பான உணர்வின் சக்தி வாழ்க்கையில் கசப்பை ஏற்படுத்திவிடும், உடலில் கசப்பையான நிலைகளை செயல்படுத்திவிடும் என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் இங்கே மாரியம்மன் கோயிலில் இந்த வேப்ப மரத்தை வைத்து அங்கே நாம் அறிந்து கொள்வதற்கு அங்கு வைத்துள்ளார்கள் அக்னி சக்தி. இப்ப என்ன செய்யறோம், நேற்று கடனுக்கு நான் செய்த கஷ்டமோ நஷ்டமோ இருந்தால் கூட அந்த மாரியம்மனை நினைச்சு அக்னி குண்ட இறங்கின தாய் என்னை காப்பாற்றுவான்னு நாம நினைக்கிறோம். அவன் எந்த அக்னி குண்டத்தை இறங்க சொன்னான், எந்த நிலையை காலத்தால் இது மறைக்கப்பட்டது. ஏனென்றால் ஒருவருடைய நாம் கருணக்கிழங்கை வேக வைத்து அதில் இருக்கக்கூடிய நஞ்சை நீக்கி நாம் அது சுவைமிக்கதாக படைத்து சாப்பிடும் திறன் பெற்றவர்கள். எந்த இந்த நிலையை நாம் உணர்த்துவதற்காக தான் இந்த நஞ்சினை நீக்கக்கூடிய வழியை நாம் உணர்த்துவதற்காக இங்கே வேப்ப மரத்தின் கசப்பான சத்தை சலவிருட்சமாக வைத்து மாறி என்று மாரியம்மா. இப்போ ஒருவர் கஷ்டப்படுகிறார், நான் கூர்மையாக அவருக்கு இறக்க உணவுடன் கேட்டு அறிந்தால் அந்த உணர்வான அந்த கஷ்டமான உணவை நான் நுகர்கின்றேன், ஆனால் அறிகின்றேன் அந்த உணர்வின் சக்தி என் உடலாக சேர்கின்றது. அப்ப அது தாயாக உங்க உடலை சேர்த்துக்கொண்ட அந்த கஷ்டம் எனக்குள்ள அது தாயாக இருந்து அதை வளர்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு குழந்தை என்னை செய்து தாய் எப்படி வளர்க்கின்றதோ அப்ப நாம் பிறருடைய கஷ்டங்களை நாம் எண்ணி அதை கூர்ந்து கவனிக்கும் போது நம் உடல்ல வந்து அது தாயாக எனக்குள் நோயாக அது விளைகின்றது. ஆனால் அதை நாம மாற்ற வேண்டும் என்றால் கருணக்கிழங்கு எப்படி நாம் வேக வைத்து நஞ்சினை நீக்கி அதை பல பொருள்களை சுவைமிக்கதாக ஆக்கினோமோ இதை போல நாம் நமக்குள் வந்த கசப்பான இந்த உணர்வுகளை அது பொசுக்க வேண்டும் என்பதற்காக அங்கு அக்னி குண்டத்தை வைத்து அக்னி குண்டத்தில் இறங்கவும் அக்னி சக்தி எடுக்கவும் அங்கு காட்டினார்கள். இதைத்தான் இங்கே விநாயகர் கோயிலிலே அரசையும் வேம்பையும் வைத்து நச்சுத்தன்மையான இரு பாம்புகளின் நிலைகளை பிணையலாக காட்டியுள்ளார்கள். இப்ப நாம் ஒருவர் வேதனைப்படுகிறார் என்றால் அதே வேதனையான உணர்வுகள் நான் எண்ணி இருக்கும் போது எனக்குள் அது கலந்து விடுகின்றது அந்த நஞ்சின் தன்மை என்று உணர்த்துவதற்காக அங்கு விநாயகர் கோயிலில் இதை வைத்துள்ளார்கள். அதுக்கு அடுத்து வேப்ப மரத்தை இங்கு வைத்துள்ளார்கள். அதுக்கு அடுத்து அரச மரத்தை வைத்துள்ளார்கள். அரச மரம் ஒரு வித்து பாழடைந்த கட்டடத்தில் அது ஒரு குருவி தன் மலத்தை அந்த அரச மரத்தை சாப்பிட்டு விட்டு அது ஒரு பாழடைந்த கட்டடத்தில் அது தன்னுடைய மலத்தை விட்டு விட்டால் அதுல கலந்து வந்த இந்த வித்து காற்றில் கலந்துள்ள நீரின் சத்தை அது கவர்ந்து அந்த வித்து ஜீவன் பெற்று அது ஓங்கி வளர தொடங்கி விடுகின்றது. பின் அது நீரே இல்லாத அந்த இடத்தில் காற்றில் உள்ள நீரை தனக்குள் கவர்ந்து அது உணர்வின் தன்மை அரசு ஓங்கி வளர்ந்து அந்த கட்டடத்தையே பிளந்து தன் ஆற்றல் மிக்க சக்தியை அது செயல்படுத்த தொடங்கி விடுகின்றது. அதனால் இதை உணர்த்துவதற்காக தான் இந்த மனிதனில் மிக சக்தி வாய்ந்த ஞானி அகசியன் முதலிலே அவன் கண்டு உணர்ந்த இந்த நிறைவு கொண்டு அவன் உணர்வின் தன்மை இந்த நஞ்சினை நீக்கி உணவின் தன்மை ஒளியாக மாற்றி வெண் சென்று இன்றும் துருவ நட்சத்திரமாக இருந்து கொண்டு அந்த பாழடைந்த இடத்திலிருந்து பிரபஞ்சத்தில் ஏற்படும் இந்த நஞ்சின் தன்மையும் அதன் கடவுடன் கலந்து வரும் நீரின் சக்தியின் தனக்குள் எடுத்து ஒளியின் சிவராக பாழடைந்த இடத்திலிருந்து தன் விடுதிகளை நாலா பக்கமும் வேறு ஒன்றை செய்து கொண்டு இருக்கின்றான் என்ற உண்மை உணர்த்துவதற்குத்தான் இங்கே அரசை வைத்தது. இந்த அரசை வைத்து நாம் எப்படி அது வணங்க வேண்டும் என்ற இந்த நிலையை சாதாரண மக்களும் அது புரிந்து கொள்வதற்காக இவ்வாறு அங்கு விநாயகரை வைத்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இப்படி வைத்தார்கள். ஆக நாமோ மேலே இருக்கக்கூடிய அழுக்கை நீரை விட்டு குளித்துக் கொள்ளுகின்றோம், ஆனால் துணியை சோப்பு போட்டு துவைக்கின்றோம். இதை போலதான் நீர்நிலைகள் இருக்கும் பக்கம் அங்கு விநாயகரை வைத்து மேற்க பார்க்க வைத்து அங்கே நாம் ஆத்தாங்கரை போன உடனே மேல் குளிக்கின்றோம், துணியில் உள்ள அழுக்கை துவைக்கின்றோம். துவைத்த பின்
அங்கிருந்து கரையேறி இந்த விநாயகரை பார்த்த உடனே நாம் எப்படி வளர்ந்தோம் என்ற நினைவு கூறுவதற்காக அங்கு புல்லை வைத்திருப்பார்கள், தலைத்தாம்புகளை வைத்திருப்பார்கள், கொலக்கட்டை வைத்து காட்டினார். ஆக நாம் புல்லை தின்னோம், தலைத்தாம்புகளை தின்றோம். இன்று மனிதனானத்தின் அறுசுவையாக படைத்து நாம சாப்பிடும் திறனை பெற்றோம் என்ற இந்த உண்மையை தனக்குள் அறிந்து இந்த உணர்வின் தன்மை வென்று தன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வின் சென்றான். அந்த அகசியமா மகரிஷி என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் இப்படி வைத்தார்கள். ஆகவே இங்கே இந்த புல்லை தின்னோம், தலைத்தாம்புகளை தின்னோம், இன்று அரசுவையாக படைத்து நாம் சாப்பிடும் திறன் பெற்ற இந்த உடலை பெற்றோம் என்ற இந்த உண்மையை உணர்ந்து தன் உணர்வுக்குள் அந்த ஒளியின் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வின் சென்ற அந்த அகசியமா மகரிஷியின் அருசக்தி நான் பெற வேண்டும் என்று இந்த நினைவினை வானை நோக்கி கூர்மையாக அந்த மகரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் என்று இயங்கும் போது சூரியன் கதிரவனின் காந்த அலைகள் அங்கிருந்து ஊடுருவி பாய்கின்றது. அப்பத்தான் நினைவலைகளுக்குள் நாம் எண்ணிய உணர்வுக்குள் அந்த காந்த அலைகள் நமக்குள் அது வீரியம் அடைகின்றது. அப்ப நாம் எண்ணிய நிலைகள் அந்த மகரிஷிகளின் அருசக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த நினைவினை இன்று நாம் உடலுக்குள் கண்ணன் கருவுக்குள் இருந்த குழந்தைக்கு உபதேசித்தான் என்று சொல்வது போல அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த நினைவினை உடல் முழு அனைத்து அணுக்களிலும் இது பதிவு செய்வதற்கு செய்தார். அது பதிவு செய்து கொண்ட பின் நாம் பார்ப்பது நலம் பெற வேண்டும், என்னை பார்ப்பவருக்கு நல்ல மனம் வர வேண்டும் என்று எண்ணிவிட்டு இங்கே தன் அன்னை தந்தையை எண்ணி அம்மா அப்பா அருள் நான் பெற வேண்டும், அவர் வழிகளில் நான் எல்லா செயலும் புரிய வேண்டும், அந்த மகரிஷியின் அருள் வழி என் அன்னை தந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று முதல்ல தன்னை ஈன்று மனிதனாக்கி இது அறிய செய்யும் நிலையில் பெற்ற என் அன்னை தந்தையை அவருடைய அருளாசி நான் பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்தை அங்கே இணைக்க செய்தார். இந்த தாய் தந்தைகள் இருக்கப்படும் போது அங்கே நாம் இதை தெரிந்து கொள்வதற்கு இதை அன்னை தந்தையினுடைய அருளாசி பெற வேண்டும், அவங்க அருளால் அந்த மகரிஷியின் அருசக்தி நான் பெற வேண்டும் என்ற நிலையும் இந்த எண்ணத்தை இணைக்க செய்தான். இதுதான் கந்த புராணத்தில் அந்த சப்தரிஷி மண்டலத்திலிருந்து வரக்கூடிய நிலைகள் என்றுதான் ரிஷியின் மகன் நாரதன் என்று சொன்னது. ஆக துருவ நட்சத்திரத்திலிருந்து வந்த அந்த மனிதன் வாழ்க்கையில் வென்று உணர்வின் தன்மை வெளியாக சென்று ஒளியின் சரீரமாக இருந்த அதிலிருந்து வெளிவந்த அந்த அணுதான் அது மாங்கனியை கொண்டாடுகின்றது. இப்ப நாம் ஒரு பிஞ்சான மாங்காய் பிஞ்சி துவர்க்கின்றது, காய் பிடிக்கின்றது, கனி இனிக்கின்றது. ஆக இனிப்பு ஆகப் போகும்போது அதன் உணர்வின் அனைத்தும் வித்தாக மாறுகின்றது. அந்த வித்தின் சக்தி மீண்டும் தன் இனத்தை விருதி செய்ய அது உதவுகின்றது. இதே போல ஓர் உயிர் இங்கே புழுவிலிருந்து மனிதனாகி வந்து மனிதன் நிலைகள் கனியானவன் அந்த அகசியம். ஆக கனியான நிலைகள் வந்து இந்த கெட்டதை நீக்கி தன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் இந்த உணர்வின் மனமாக அந்த உணர்வின் எண்ண அலைகள் வெளிப்படுகின்றது. அதனின் உணர்வு கொண்டுதான் இங்கே கனியை கொண்டு வந்து சிவனிடம் இந்த கனியை கொடுத்து இதை யார் பெறுகின்றனரோ அவர்கள் இதை இந்த உலகை சுற்றி வருபவர்களுக்கு இந்த கனி கிடைக்கும் என்று நமக்கு சுருக்கமாகவும் சுட்டி காட்டியுள்ளார். உதாரணமாக அந்த நாரதன் இந்த கனியை கொடுத்து இவ்வாறு சிவனிடத்தில் சொல்லப்படும் போது முருகனோ தன் எண்ணத்தின் வலிவு கொண்டு உலகை வலம் வர அவன் எண்ணத்தால் சுழல சென்று விடுகின்றான். அப்ப நாரதன் அருகிலிருந்து வேறெண்டமும் பெரு உலகம் உன் அன்னை தந்தைதான், ஆகவே இனி உன் அன்னை தந்தையை நீ சொல்லண்டு வா என்ற எண்ணத்தை அங்கு உருவாக்கி அதனின் வழிகளில்தான் இந்த நீ கனியை பெற முடியும் என்ற இந்த நிலையை அங்கு சுட்டி காட்டுகின்றான். ஆக நீ எதை வினையாக சேர்க்க வேண்டும், அன்னை தந்தையினுடைய அருளாசி உனக்குள் வினையாகி அவர்கள் உன்னை எப்படி வகிந்து வளர்த்து நீ புனிதமான நிலைகள் வளர வேண்டும் என்று எண்ணினார்களோ அந்த உணர்வின் தன்மை உனக்குள் வினையாக சேர்த்தால் அதனின் நிலைகள் கொண்ட நாயகனாக நீ கனியாகும் கனியான அந்த மகிழ்ச்சியின் அருவட்டத்தில் உன் உயிரின் உணர்வுகள் அனைத்தும் கனியாகி நீ என்றும் நிலையான சரீரம் பெற முடியும் என்று கந்த புராணத்தில் இவ்வளவு தெளிவாக சொல்லியுள்ளார். அதனை உணர்த்துவதற்குத்தான் இங்கே இந்த விநாயகரை அன்னை தந்தையை வணங்கச் சொன்னதால் இந்த விநாயகர் தத்துவத்தில் அந்த அகசியம் காட்டிய நிலைகள்
அங்கே விநாயகரை நாம் அங்கு வணங்கி அன்னை தந்தையினுடைய அருளாசி நான் பெற வேண்டும். அவன் அருளிலே மகிழ்ச்சியின் அருளி நான் பெற வேண்டும். அதன் என் உடல் முழுதும் படர வேண்டும். என்னை அறியாத இருகுள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் காணும் என் நிலை எனக்குள் வளர வேண்டும். என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும். என் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும். பார்ப்போர் வாழ்வில் மகிழ வேண்டும். நான் பார்ப்போர் அனைவரும் மகிழ்ச்சி பெறும் சக்தியும் திறனையும் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். இப்படி இதுதான் ஞானவான் என்று யாரு? இந்த வினையை நாயகனாக்கி அதனின் நிலையில் நீ ஞானமாக என்ற நிலையும் அவன் உணர்விலே காட்டி இப்படி காவியங்களாக நம்மளுக்கு தீட்டியுள்ளார். அன்னை தந்தையை இங்கே வணங்க வேண்டும் என்று சொன்னதை எத்தனை பேர் நாம் கோயிலுக்கு வணங்குறோம்? அது யாருமே வணங்குறது. அதே சமயம் அவன் எப்படி என் சென்றானோ இந்த உணர்வின் தன்மை கொண்டு தான் அன்னை தந்தை ஜீவனுடன் இருக்கப்படும் போது அன்னை தந்தையின் அருளாசி பெற வேண்டும் என்ற இணைப்பின் தனக்குள் பேரண்டமும் பெருவுலகம் என்ற நிலையை கொண்டு இந்த இணைப்பின் பிணைப்பின் நிலைகள் வரும்போது இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் அங்கே கனியை கொண்டு வந்து கொடுத்தானே அது வினையாக சேர்க்க சொல்லி ஆக இங்கே முதலை சேர்ப்பது அந்த வினை. அந்த வினைக்கு நாயகனாக நமக்கு வினையாக அதை வினைக்கு நாயகனாக நீ ஆக்க வேண்டும் என்று நினைப்படுத்தினாலும் இங்கே அடுத்து இந்த அன்னை தந்தைகள் உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அதே விநாயகனை நாம் பார்க்கப்படும் போது எவ்வாறு எண்ண வேண்டும் என்ற நிலையும் அங்கு உணர்த்தியுள்ளார். என் அன்னை தந்தையுடைய உயிரான்மா, என் குலதெய்வமான அந்த உயிரான்மா, உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் அந்த அகசிமா மகரிஷியின் அருள் வட்டத்துடன் இணைந்து என்றும் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மையை அங்கு உந்தி இன்னொரு பிறவா நிலை செய்வதற்கே அங்கு இணைப்பின் தன்மை. இதை உணர்த்தினும் விண்ணிலே இருக்கின்றான். அவன் உணர்வை நமக்கு கூட்டி இந்த உணர்வின் நிலையை நினைப்படுத்தி இணைத்துக் கொண்ட பின் இந்த உயிரான்மாவை இனி ஒரு பிறவா நிலைகள் பெற வேண்டும் என்று அங்கே முதலிலே செயல்படுத்தும் முறையை அங்கே இந்த வினையை நாயகனாக்கி அதன் உணர்வுண்டு ஒளியின் சரீரமாக வினைக்கு நாயகனாக ஆகு எந்த நிலையை அங்கு உணர்த்தினார்கள். ஆகவே இதை உடலை விட்டு சென்ற பின் நாம் அந்த உயிரான்மாவை ஒளி சரீரம் பெற வேண்டும் என்னும் 16 நிலைகள் அடைய வேண்டும். எங்களுக்கு நாங்கள் வாழ்ந்த காலத்தில் வழிகாட்டியது போல நாங்கள் பொருள் அறிந்து செயல்படும் இந்த உணர்வின் சுடராக என்றென்றும் எங்கள் உணர்வுக்கு நின்று எங்களுக்குள் வழிகாட்ட வேண்டும் என்று இப்படித்தான் இந்த வினையை நாயகன் ஆக்க வேண்டும். மனித வாழ்வில் அவன் சென்ற எண்ணம் அந்த தாய் அன்னை தந்தைகள் அங்கே செல்ல வேண்டும். அதற்கு பின் தான் நாம் செல்ல முடியும். என்னை கொண்டு போய் ஆக நாம் அன்னை தந்தை முதல்ல மனிதனானார்கள். அதற்கு பின் நம்மளை மனிதனாக உருவாக்கினார்கள். மனிதனான பின் இந்த மனிதன் நிலையிலிருந்து உணவின் தன்மை ஒளியாக மாற்றினார்கள். அவனின் நிலைகள் கொண்டு விண்ணை சென்றான். அந்த அகசியன் அணுவின் ஆற்றலை அறிந்தான். அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றினான். அதனின் வினையாக சேர்த்து அன்னை தந்தைக்கு அந்த வினையின் நாயகனாக ஆக்க வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை செயலாக்கத்தை உருக்கணிந்து செயல்படும் தன்மையை அங்கே செயல்படுத்தினான். ஆகவே இதைத்தான் விநாயகர் என்ற நிலையில் அங்கு காட்டப்படும் போது அங்கு அரச மரம் வைக்கின்றது. அது எப்படி விண்வெளியிலே தன் இச்சையாக தன் சத்து நிலையை எடுத்து வளர்கின்றதோ இதை போல மனிதன் நீ அரசை போல என்றும் நிலையான நிலையில் நீ ஓங்கி வளர வேண்டும். அதன் உணர்வின் வழி வட்டத்தில் நீ இணைய வேண்டும் என்ற நிலையை உணர்த்துவதற்காக தான் இன்று சூட்சம நிலையில் நடப்பதை உருவத்தின் நிலையில் காட்டி சொல்லின் உணர்வு கொண்டு உணர்வின் நிலைகள் வினையாக பதிவு செய்து வினைக்கு நாயகனாக நினைவின் நிலைகள் கொண்டு உணர்வின் தன்மை சுவாசித்து உணர்வின் தன்மையை தன் உடலுக்குள் உடலாக நீ சேரு. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்ற உணர்வின் தன்மையை இன்று மனிதனுக்குள் எண்ணி உணர்வு இங்கே இயங்கினாலும் அந்த உணர்வின் தன்மை சிவமாக்கி சிவத்தின் தன்மையை அந்த ஒளியின் உணர்வின் சுடராக நீ என்றும் நிலையாக இருந்து நீ ஒளியின் சரீரமாக பெற வேண்டும் என்று அன்னை தந்தையை நினைக்கப்படும் போதுதான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய். என் அன்னை தந்தையின் நிலைகள் அங்கே ஆக வேண்டும் என்று எண்ணினால் அது சரியாகிறது. இதுதான் அக்னி குண்டம் என்பது. ஆக மாரியம்மன் கோயில் வாழ்க்கையில் பல முறைகளில் பல துன்பங்களை கேட்டறிந்து உணர்ந்தாலும் அதை இந்த ஞானி இதை போல விநாயகன் தத்துவத்தை நாம் அறிந்து கொண்டு அந்த விண்ணை நோக்கி நாம் பழகிக் கொண்டால் எப்போது துயர்ப்படும் செய்தியை நாம் கேட்டு அல்லது பார்த்து நுகர்கின்றோமோ அந்த உணர்வின் தன்மை அறிந்து கொண்ட பின் அவருக்கு பல உபகாரம் செய்தாலும் அந்த தீய வினையின் உணர்வு நமக்குள் சேராத வண்ணம் அந்த மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்ற நினைவின் எண்ண அலையை அந்த அக்னி குண்டமான அந்த உணர்வின் எண்ண அலைக்குள் நினைவினை பாய்ச்சி அந்த உணர்வின் தன்மைக்குள் இந்த உணர்வினை இழைக்கச் செய்யும் போதுதான் நமக்குள் நம்மை எரியாது புகுந்த இந்த இருளின் தன்மை மாய்த்திட இது உதவும் என்பதற்கு தான் அங்கு மாரியம்மன் கோயிலே நெருப்பு வைத்து காட்டு. இப்ப மாரியம்மன் கோயில் விழாக்கள் கொண்டாடும் போது என்ன ஆகின்றது?
ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாப்புல இருக்குது. சாமி இங்கே வந்துருமா பார்த்துருவோம்னு இருக்குது. சாமி கோயிலில் கூட்டம் போகணும்னா கரகாட்டம் போட்டு தையாட்டக்கான ஆடி எவ்வளவு கேவலமான நிலைகள் இருக்கணுமோ அவ்வளவு அசிங்கமான நிலைகள் ஆட்டங்கள் ஆடுவதும் பாட்டுகள் பாடுவதும் இதை வேடிக்கை பார்த்து ரசித்திடும் நிலையாக நாம் இருக்கின்றோம். எந்த மெய்ப்பொருளை காண வேண்டும் என்று அந்த ஞானிகள் காட்டினரோ இதை நாம் ஆடம்பர பொருளாகவும் போற்றுவதற்குரிய பொருளாகவும் நாம் அமைத்து விட்டோம். ஒவ்வொரு ஆலயமும் நமக்குள் அறியாது சேர்ந்த உணர்வின் சக்தியை நாம் எவ்வாறு எதன் வழிகளை எப்படி சேர்ந்தது அதை எதன் வழிகளை எப்படி நீக்க வேண்டும் என்று உள்பொருள் காணும் நிலைகள் கொண்டு நினைகொண்டு எண்ணத்தால் தான் நுகர்ந்த நுணர்வு கொண்டு தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய தீய வினைகளை மாற்றி அந்த உணர்வின் நெய்வழி காணும் நிலையை அன்று உருவாக்கினார். ஆகையினாலே இதை போன்ற அந்த ஞானிகள் காட்சியை அந்த முறைதான் விநாயகர் தத்துவம். ஆக நாம் இப்ப என்ன செய்கின்றோம் அப்படின்னு சொன்னா, அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா அவங்க அரிசியை எடுத்துட்டு போய் கங்கையில கொண்டு போய் அதை கரைச்சிட்டா அது சொர்க்கம் அவங்க செய்த பாவம் எல்லாம் தீர்ந்து சொர்க்கத்துக்கு போவான் தான் நாம என்றோம். ஆக அவன் சொன்ன முறையோ எந்த உடலை விட்டு இந்த உயிரான்மை பிரிந்ததோ இது முறைப்படி நாம் வணங்கி அந்த உணர்வின் தத்துவத்தை நமக்குள் எடுத்து என்ற தாய் தந்தையின் உணர்வும் உடல் நாம் ஆரம்பத்திலிருந்தே விண்ணை நோக்கி நாம் பழகி அந்த உணர்வின் தன்மை வினையாக சேர்த்து அந்த வினையின் நினைவலையாக அன்னை தந்தை உடல் விட்டு சென்ற பின் அவருடைய குழந்தையான நாம் விழுதாக என்று அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அந்த ஒளிக்கடலிலே நாம் அங்கே பாய்ச்சப்படும் போது அந்த ஞானிகள் இருள் சூழ்ந்த உடலை வென்று ஒளியின் சரீரம் பெற்றது போல சரீரம் பெறும் உணர்வின் தன்மையை அது கரைத்து அங்கே ஒளிகடலிலே அதை இணைத்துவிட்டு ஒளியின் உணர்வின் தன்மையை ஒளியின் சரீரமாக என்றும் நிலையான சரீரம் பெறும் தன்மையை அன்று ஞானிகள் நாம் சொன்னார்கள். இப்படித்தான் அங்கே விநாயகரை வணங்கி செய்து அன்னை தந்தையுடன் இணைந்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ நாம் எத்தனை பேர் அன்னை தந்தையோட வாழ்ந்துக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம், அப்பா அம்மா சொத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா நாம எத்தனையோ வேலை இது பண்றோம். எனக்கு துரோகம் பண்ணான் பாரு, எங்க ஒரு படம் அவனுக்கு தான் கொடுத்தான்னு அப்பனை அம்மாவை இப்படி இம்சை பண்றேன். நேற்று முன்னாள் ஒரு இது வந்தது, தாய் தன் குழந்தைய அது விடோவா இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் ஆதரவு இல்லாமல் இருக்குது, ஏதாவது செய்யணும்னு நினைக்குது. அவர் மூத்த மகன் இவங்க செய்யறதெல்லாம் பார்த்து போட்டு அந்த அம்மா இந்த 10 நாளைக்கு தங்கி இருக்கலான்னு மனசு அமைதியா இருந்துகிட்டு இருந்தது. ஆனா அதே சமயத்துல மூத்த மகன் இந்த சொத்து எழுதி வாங்குறதுக்கு நேரா கூட்டுட்டு போய் அங்க அம்மாவை ஓதன்னு உதைச்சிருக்கு. என் நோயோடு தாக்க முடியாம இருக்குது. அம்மாவை அடின்னு அடிச்சு அங்கிருந்து இது பண்ணி அங்கிருந்து கொண்டு விட்டு இங்க இருந்து இருக்குங்க அந்த அம்மா. ஏன்னா சொத்துக்காக வேண்டிதான் இன்னைக்கு பிள்ளை என்ற நிலையும் இவை சொத்து சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, அது எனக்கு கொடுத்து நீ எப்படியோ போங்கிற நிலையை இன்னைக்கு என்ன செய்யறோம், பிள்ளை இறந்து கொல்லி வைக்க பிள்ளை இல்லைன்னா நரகலோகம் சொல்லுவாங்க. ஆக இப்ப பிள்ளை இருந்தாலே நரகலோகத்துக்கு போகணும், அந்த அளவுக்கு நிலைமை ஆகிப்போச்சு. கொல்லி வைக்க பிள்ளை இல்லைன்னா நரகலோகம் அன்னைக்கு சாஸ்திரம் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு பிள்ளை இருந்தாலும் நம்ம நிச்சயம் நரகலோகத்தில் கொண்டு விட்டுருங்க. பாய் போய் இப்படி பண்றானேன்னு வேதனையாகி அவன் உடல்லே இந்த நஞ்சின் தன்மையாகி உடலை விட்டு பிரிஞ்சு சென்றபடி எங்கேயும் போறதில்லை. அந்த கடைசியிலே மூத்தமாக இப்படி செய்தானேன்னு சொன்னா அந்த வேதனையால சீக்காக்கி இந்த ஆன்மா வெளியிலே சென்றவர்பட அந்த மகன் உடல்லையே போந்துடும். ஆக இந்த வினைக்கு நாயகனாக அங்கே போய் சேர்ந்து அந்த நஞ்சை அங்கே வளர்த்து மீண்டும் அவனால் இந்த நஞ்சை வளர்ந்து கடைசியில் அந்த உடலை விட்டு சேர்ந்த பிற்பாடு பாம்பாவோ தேளாவோ போய் பறக்கும். இல்லைன்னா பூனை நஞ்சினை சாப்பிடு அந்த பூனையா பறக்கும். இதே மாதிரிதான் மனிதனின் உடலின் நிலைகள் கொண்டு நாம் எதனை எண்ணுகின்றோமோ அதனின் நிலையை நம் உயிர் ஆக்கிவிடும். அதான் நான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்ற நிலையை தெளிவாக எடுத்து உரைத்திருக்கார்கள். ஆகையினாலே இப்ப நாம் என்ன செய்யறோம், நாம கோயில்ல நீங்க எப்படி கும்பிடணும், நீங்க எப்படி எல்லாம் வழிபடணும்னு சொல்லி போட்டு இதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியை வருஷத்தில் ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட சொல்றார். விநாயகர் தத்துவத்தை விநாயகர் சதுர்த்தி முக்கியமான நாள். அதை யாராவது இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி என்றால் நாம் ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கிறோமானா அதுவும் இல்லை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், களிமண்ணை பொம்மையா செய்யறோம். அடுத்தாப்படி என்ன செய்யறோம், கரும்பு கொண்டு வைக்கிறோம், கொலக்கட்டை செய்து வைக்கிறோம், பருப்பு வகைகளை வேக வைக்கிறோம், தீபாராதனை காட்டுறோம், கொண்டு போய் கங்கையில கொண்டு கரைச்சி விட்டுறோம். ஏதாவது தண்ணியில கரைச்சி விட்டாச்சுன்னா ஆக கும்பிட்டாச்சு, அதை கொண்டு போய் கரைச்சாச்சு, ஏதோ விநாயகன் நம்மளுக்கு அவன் அருள் கொடுப்பாங்கிற நிலையில தான் இதை எண்ணி செய்யறோம்.
அந்த விநாயகர் சதுர்த்தி என்றாலே என்ன என்ற நிலைகளே, அந்த உண்மையுடைய நிலைகளை நாம் புரியாத நிலைகளிலே இதுவரையிலும் இருக்கிறோம். அது விநாயகர் சதுர்த்தி என்றால் நாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதே போல களிமண்ணில் பொம்மை செய்து நாம கொலக்கட்டை மற்ற நிலைகள் வைத்தாலும் இது எப்படி சுவையாக இருக்கின்றதோ இதை போல என் வாழ்க்கையில நான் வியாபாரத்தை செய்திருப்பேன். ஏதோ சந்தர்ப்ப பேதத்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகமை ஆகிவிடும். இந்த பாய்ப்பு என்னை மோசம் பண்ணாலும் நான் வேதனைப்படுறேன், அவரும் அவருடைய சந்தர்ப்ப பேதத்தில் என்னை மோசம் பண்ணாலும் என்னை பற்றி சாபமிட்டு அவரும் வேதனையா இருக்கிறார், நானும் வேதனையா இருக்கிறேன். இதெல்லாம் தீய வினைகளாக இருந்து அவர்களை எண்ணும் போதெல்லாம் எனக்கும் நோயாகும். என் பிள்ளையை நல்லவன் ஆக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். ஆனால் அவனோ படிப்பில மந்தமாகும் போது அதை எண்ணி நான் வேதனைப்படுகின்றேன். ஆக இதை போல ஒவ்வொன்றும் நல்லதை எண்ணி எண்ணி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வேதனையான உணர்வுகளைத்தான் என் உடலிலே வளர்த்து கொள்ள முடிகின்றதை தவிர இதே மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் பகமையை எண்ணி அவன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணான், எனக்கு இப்படி துரோகம் பண்ணான் என்ற எண்ணத்தை எண்ணி எண்ணி நம்மை அறியாமலேயே அந்த தீய வினைகள் நம் உடலுக்குள் சேர்ந்து சேர்ந்து நமக்குள் நோயாக அது மாறிவிடுகின்றது. இந்த வினையை நிவர்த்தி செய்வதற்குத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி என்ற நிலையை அங்கு வைத்தார்கள். அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் இந்தியா முழுதுக்கும் இந்தியாவற்று நாம் வெளியிலே கடந்திருந்தாலும் கூட அந்த சதுர்த்தி அன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்ப என் பையன் படிப்பிலே குறைந்திருக்கிறான், அதை பற்றி நான் வேதனையாக எண்ணியிருந்தால் அப்போது ஈஸ்வரா என்று தன் உயிரை எண்ணி இங்கே நம்மளுக்கு உபதேசித்தான இந்த விநாயகர் தத்துவத்தை அந்த அகசியனை எண்ணி அந்த அகசியமா மகரிஷியின் அருள் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் அது படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும், நான் பார்ப்பது நலம் பெற வேண்டும், என்னை பார்ப்போருக்கு நல்ல மனம் வர வேண்டும் என்றனைத்து நான் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும், என் செயலெல்லாம் புனிதம் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு பையனை எண்ணி மகரிஷிகளின் அருள் வழி அவன் பெற வேண்டும், அவன் அறியாது இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காணும் நிலை பெற வேண்டும் என்று நான் எண்ண வேண்டும். அந்த பையனோ அம்மா அப்பா அருளாசி நான் பெற வேண்டும், இதே போல அவன் எண்ணி அம்மா அப்பா அருளாசி நான் பெற வேண்டும், என்னை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், அம்மா அப்பா அருளாலே நான் மெய்ப்பொருள் காணும் திறன் பெற வேண்டும். இப்படி ஆனால் அதே சமயம் நாம் கூட்டு வியாபாரம் செய்திருந்து ஒருத்தருக்கொருத்தர் வேதனைப்பட்ட நிலை வரப்போகும்போது இதே மாதிரி மகரிஷியின் அருள் சக்தி இதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி சொல்லிவிட்டு மகரிஷியின் அருள்சக்தி என் நண்பன் பெற வேண்டும், அவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், அவங்க குடும்பத்தில் அனைவருமே நலம் பெற வேண்டும், அவங்க குடும்பத்துக்குள் ஒற்றுமையா இருக்கும் நிலைகள் வர வேண்டும், அவர்கள் செய்யும் வியாபாரம் நலம் பெற வேண்டும், அவர்கள் வாடிக்கையாளர் அனைவருமே நலம் பெற வேண்டும், அவர் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும், என் பார்வை அனைத்தும் அவர் நல்லதாக்க வேண்டும், என்னை பார்க்கும்போது நல்ல உணர்வு அவர்களை தோன்ற வேண்டும், என் சொல் அவர் மகிழ்ச்சியாக்க வேண்டும், என்னை பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சியான பார்வை என் பேர் பார்க்க வேண்டும் என்று நான் எண்ண வேண்டும். அதே நாளில் அவரும் அதே மாதிரி எண்ண வேண்டும். அப்போ நமக்குள் தீய வினையின் நிலையை நிறுத்திவிட்டு ஒருவருக்கொருவர் அந்த மகிழ்ச்சியின் தன்மையை அங்கே வளரச் செய்ய வேண்டும். ஆக நாம் ஏக காலத்தில் நாம் வருடம் முழுவதுக்கும் ஒருத்தருக்கொருத்தர் பகமையாக எண்ணிய உணர்வு நமக்கு உயிர்வினையாக பதிவாகின்றது. அதே உணர்வின் அலைகளை நாம் வெளியிட்டதை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது. அந்த அலையின் தொடர் இங்கே மீண்டும் அடிகின்றது. ரேடியோ ஒலிபரப்பு செய்து கொண்டே இருந்தால் அதனின் உணர்வு அலைகள் இயக்குவது போல நாம் ஒவ்வொரு நாளும் எனக்கு இப்படி துரோகம் செய்தான் என்று அடிக்கடி நாம் பேசுவோம். அது உணர்வின் தன்மை அந்த வேதனையான அலைகள் நம்ம உடலில் விளைகின்றது. அதே சமயம் இந்த அலைகள் பூமியிலே படர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆக நம்ம உடலுக்குள் அது விளைந்து கொண்டே இருக்கின்றது. இதுவே நமக்கு நோயாகின்றது. பகைமையின் தன்மை ஒருத்தருக்கொருத்தர் அழித்திடும் நிலையே இங்கே வளர்கின்றது.